சக்தி ஜோதிடக் குழு சான்றோர் பெருமக்களுக்கு சக்தி சோமையாவின் அநேக நமஸ்காரங்கள். இதுவரை 9ஆம் பாவம் வரை நாம் பார்த்திருக்கின்றோம். 10வது பாவத்தை பற்றி இனி பார்ப்போம். ஜாதகத்தில் லக்னத்திற்கு 10வது வீடு என்பது ஜீவனஸ்தானம், ராஜ்யஸ்தானம், கர்மஸ்தானம் என்று கூறப்படும். அவ்வீட்டுக்குடைய கிரகத்துக்கு ஜீவனஸ்தானாதிபதி அல்லது ராஜ்யாதிபதி என்றும் பெயர். அக்கிரகம் வலிமை பெற்றதாக இருந்தால் பிரசித்திகளையும் யோகபோக வாழ்க்கைகளையும் கொடுக்கும். அரசாங்கத்தில் பெரிய அங்கம் வகிப்பது, சொத்துக்களுடன் கூடியிருப்பது, வெளிநாடு செல்லுவது, தான தர்மம் போன்ற புண்ணிய கர்மங்களை செய்வது, ஆடை ஆபரணங்கள், நகைகள் முதலியன அணிவது, வண்டி வாகனத்துடன் அதிகாரத்திலும் செல்வத்திலும் செல்வாக்கிலும் உயர்ந்து விளங்குவார்கள். அவைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த பாவங்கள் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை பற்றி கூறுவதற்கு முன்பாக சில முன்னுரை கருத்துக்கள். மனிதன் என்ற சொல்லிற்கே நியாயம் நிறைந்தவன் என்றுதான் பொருள். நியாய தர்மத்தை தழுவிக்கொள்ளுங்கள், புண்ணியத்தை ஏற்றுக்கொள்ளும். எவ்வாறெனில், நியாயம் நிறைந்த மனிதன் தர்மம் என்னும் மனைவியை தழுவிக்கொண்டு, புண்ணியம் என்ற புத்திரனை ஏற்றுக்கொண்டு, இல்லறம் என்ற அரசாட்சிக்குள் உலக வாழ்வின் நியதியை, அறம், பொருள், இன்பம் என்னும் மூவினைகளை அடைவதற்கு இன்று வரை முயற்சி செய்து கொண்டிருக்கின்றான். ஆதலால் தான் நியாயம், தர்மம் இரண்டிற்கும் உள்ள செயல்கள் பொருந்தாதவற்றையும் காண்பதற்கு புண்ணியத்தை அளவுகோலாக மத்தியில் வைத்து பார்க்கின்றான் இறைவன். நியாயமும் தர்மமும் தழுவவில்லையேல் புண்ணியம் பிறக்காது. அதேபோல் நியாயம் என்ற ஆணுக்கு தர்மம் என்ற பெண்ணுக்கும் இணைப்பு இல்லையேல் புண்ணியம் என்னும் புத்திரன் இல்லை. பண்ணிய பயிரில் புண்ணியம் தெரியும் என்ற கூற்றினை வலியுறுத்தி கூறியுள்ளார் அவ்வை பிராட்டியார். சொந்த உழைப்பில் உண்பவரது வாழ்க்கையே உயர்வுடையதாகும். அது மன நிறைவையும் தரும். பிறர் உழைப்பில் வாழும் மானிடப் பிறவி சபிக்கப்பட்டதாகவும் அவமானத்திற்குரியதாகவும். இதன் முழு பொருளை உணர்ந்த எவரும் சுய சம்பாத்திய முறைகளை உணர்ந்தவர்கள்தான். உழைக்க இயலாதவன் உண்ணவும் உரிமையில்லை எனினும் இறைவனால் வகுக்கப்பட்ட விதியை யாரால் மாற்ற முடியும்? சுய சம்பாத்தியத்தின் அடிப்படையில் தான் பாசம், உறவின் பிணைப்பு உறுதிப்படுகிறது என்று கூறினால் இந்த கூற்றிற்கு எத்தனை எதிர்ப்பு! அனுபவத்தில் இதுதானே உண்மை. இது உண்மையாய் இருப்பதால் தானே சம்பாத்தியமுள்ள மாப்பிள்ளை ஒரு பெண்ணுக்கு தேவைப்படுகிறது. பாசமுள்ள மாப்பிள்ளையே போதும் என்று ஒரு பெண்ணின் பெற்றோர் நினைப்பதில்லையே, ஏன்? என் மகனுக்கு வாழ்நாள் முழுவதும் உணவிட்டு பராமரித்துக் கொள்வேன், அவன் சம்பாதிக்க வேண்டாம் என்று பாசமுள்ள எந்த பெற்றோரும் கூறுவதில்லையே, ஏன்? பொருள் ஈட்டுதல் இல்லையெனில் மனித வாழ்வு வீணானதே ஆகும். எனினும் ஒவ்வொருவரும் இன்னின்ன வகையான சம்பாத்திய முறைதான் மேன்மை தரும் என்பது ஏற்கனவே இறைவனால் முடிவு செய்யப்பட்டதாகும். லக்னம் முதல் 9 பாவம் முடிய ஆராய்ந்த நாம் 10ஆம் பாவமாகிய ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படும் கர்மஸ்தானத்தை பற்றி ஆராய்ந்து பலன் கண்டறியலாம். லக்னத்தை ஆராய்ந்த முறைப்படியே 10வது பாவத்தையும் 10 வித சோதனைக்கு உட்படுத்தும். 10வது பாவத்தை பொறுத்தவரையில் நவாம்சம் ஒரு முக்கியமானதொரு இடத்தை வகிக்கிறது. 10வது பாவத்தை பற்றி கூற வேண்டுமானால் நவாம்சத்தையும் சேர்த்து பார்த்தால்தான் சரியாக சொல்ல முடியும். அதனால் 10வது இடமும் 10வது இடத்தில் நின்ற கிரகமும் ஆகும். ஒரு ஜாதகத்தில் செய்தொழிலை நிர்ணயம் செய்வது 10வது இடமும் 10வது இடத்தில் நின்ற கிரகமும் ஆகும். விரையாதிபதி, அதாவது 12ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்தில் நின்றால் லக்னத்தில் 9ஆம் இடத்து அதிபதியும் 5இல் சூரியனும் லக்னமும் சுவர் பார்வை பெறாமல் 3, 6, 6இல் பாவகிரகங்கள் நின்றால்
இந்த ஜாதகர் தீய வழியில் சென்று சேர்ந்த சொத்துக்களையெல்லாம் அளிப்பார். இவரது தொழில் பிறரால் பழிக்கப்படும். லக்னாதிபதி குருவுடன் சேர்ந்து கேந்திரத்தில் நின்று 3ஆம் இடம் சுபகிரக பார்வை பெற்றால் இந்த ஜாதகரை வீரதீர செயல்களில் யாராலும் வெல்ல இயலாது. 10ஆம் இடத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ நின்று 2ஆம் இடத்தில் பாவகிரகம் ஒன்று இருந்து 3 அல்லது 4ஆம் இடத்தில் பாவகிரக சேர்க்கை இருந்து சனி வீட்டில் சுக்கிரன் வீட்டில் செவ்வாய் வீட்டில் சனி என நின்றால் இவர் தலைசிறந்த இராணுவ வீரர் ஆவார். 2ஆம் இடத்தில் புதன் நின்று தெய்வாம்சமான சனி சந்திர சேர்க்கை பெற்று 10ஆம் இடத்தில் அமைந்து செவ்வாய் ஆட்சி பெற்று இருந்தால் ஜாதகர் வாக்குவன்மை புகழ் ஆகியவை பெற்று துறவி ஆவார். வாக்குவன்மை புகழ் ஆகியவை பெற்று துறவி ஆவார். கடக லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் குரு ஆட்சி பெற்று 3ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு இணைந்து நின்றால் இவர் மிகச்சிறந்த அரசியல்வாதியாக திகழ்வார். கடக லக்னமே அரசியல்வாதிகளின் லக்னம் என்பது குறிப்பிடத்தக்கது. லக்னத்தில் சந்திரனும் குருவும் பரிவர்த்தனை. 5ஆம் இடத்தில் குரு உச்சம். 2ஆம் இடத்தில் வித்யாகாரகனான புதன் சுக்கிரனுடன் இணைவு என்ற அமைப்பை கொண்ட ஜாதகர் புகழ்பெறும் கவிஞராக ஆவார். ரிஷப லக்னம். 2ஆம் இடத்தில் புதன் சனி 11இல் குரு ராகு இணைவு. 9, 10 கூடியவர்கள் சனி என்ற அமைப்பை பெற்ற ஜாதகர் மிகச்சிறந்த எழுத்தாளர் மற்றும் நாடக கலைஞராவார். 2ஆம் வீட்டு அதிபதி புதனும் சூரியனும் இணைந்து 5, 9ஆம் இடத்தில் நின்று 10ஆம் இடத்தில் ஒரு பாவகிரகம் நின்றுவிட்டால் இந்த ஜாதகர் தான் கற்ற வித்தையை போதிக்கும் ஆசானாக திகழ்வார். சந்திரன் 2, 5, 9, 11ஆம் இடத்தில் நின்று சுக்கிரன் உச்சம் பெற்று நின்று 10ஆம் இடத்தில் செவ்வாயும் ராகுவும் இணைந்து நின்றுவிட்டால் இந்த ஜாதகர் திரைப்படத் தொழிலில் சிறந்து விளங்குவார். சந்திரன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் கேந்திரம் அல்லது திரிகோணத்தில் நின்று பாவகிரக பார்வை பெறாமல் அஸ்தமனமும் ஆகாமல் நின்றால் இந்த ஜாதகர் வாய் சாசகத்தில் கெட்டிக்காரராக பெரிய வியாபாரியாக இருப்பார். பெரிய தொழிலதிபராகவும் இருப்பார்கள். 10ஆம் இடத்தில் பாவகிரகம் ஒன்று இருந்து குறிப்பாக சூரியன் அல்லது செவ்வாய் நின்று சுக்கிரன் 5, 9, 11ஆம் இடத்தில் நிற்கப் பெறும் இந்த ஜாதகர் பொறியியல் வல்லுநராக புகழ் பெறுவார். 10இல் செவ்வாயும் 2இல் குரு ஆட்சியாகவும் நின்று இந்த குரு சுபகிரகங்களை பார்த்து 10ஆம் இடத்தை சுபகிரகம் ஒன்று பார்த்தால் அரசாங்கத்தில் அல்லது அதற்கு சமமான ஸ்தாபனத்தில் இந்த ஜாதகர் நிர்வாக ஸ்தானத்தில் பெரிய அதிகாரியாக இருப்பார். 5ஆம் இடத்தில் சுபர் இருந்து 5ஆம் இடத்து அதிபதி பலம் பெற்று 10ஆம் இடத்தில் குரு இருந்தால் இந்த ஜாதகர் வழக்காடும் வக்கீல் தொழிலில் சிறந்து விளங்குவார். சூரியனும் செவ்வாயும் 10ஆம் இடத்தில் இணைந்து நின்று 9, 10, 11இல் ஏதேனும் ஒன்றில் கேது நின்று நவாம்ச சக்கரத்தில் 9ஆம் இடத்தில் குரு இருந்தால் இத்தகைய ஜாதகருக்கு மருத்துவம் கைகூடும். மருத்துவ நிபுணராகவும் டாக்டர் தொழிலில் சிறந்து விளங்குவராகவும் இருப்பார். இது மட்டுமல்லாமல் லக்னாதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தால் இந்த ஜாதகர் தொழில் அல்லது உத்தியோக முயற்சி உடையவராக இருப்பார். 10ஆம் இடத்தில் பாவகிரகம் நின்றுவிட்டால் அவர் அடிமை தொழில் புரிபவராக இருப்பார். அதாவது அரசாங்க உத்தியோகம் அல்லது அரசாங்க தொடர்புள்ள ஸ்தாபனத்தில் சம்பளம் பெற்று ஜீவிப்பவராக இருப்பார்.
சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் 10ஆம் இடத்தில் கூடி நின்றால் இந்த ஜாதகர் எப்பொழுதுமே உண்மையே பேசுவார். இவருக்கு உத்தியோக மேன்மையோ அல்லது தொழிலில் சிறப்படைதலோ இருக்காது. 10ஆம் இடத்தில் 8ஆம் இடத்து அதிபதியும் ஒரு பாவகிரகமும் இணைந்து நின்று 10ஆம் அதிபதி பலம் பெற்று அதனை பாவகிரகங்கள் பார்த்தால் ஜாதகர் தீய செயல்களில் ஈடுபடுவார். சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய 3 கிரகங்களும் 10ஆம் இடத்தில் கூடியிருந்தால் இந்த ஜாதகர் துறவி ஆகிவிடுவார். சனி 4ஆம் இடத்திலோ அல்லது 10ஆம் இடத்திலோ நின்று 9இல் குரு வலுவாக இருந்து செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகியோர் ஏதேனும் ஒரு ராசியில் நின்றால் இந்த ஜாதகர் கோவிலில் பூஜை செய்து அல்லது தேவாலயத்தில் ஏதேனும் ஒரு தொண்டு ஜீவனம் செய்வார். இப்பொழுது ஜாதகத்தின்படி அந்த ஜாதகர் எந்த தொழிலில் செய்தால் அல்லது எந்த உத்தியோகத்தில் மேன்மை பெறுவார் என்பதை தங்களுக்கு விளக்கமாக சொல்லுகின்றேன். ஒரு ஜாதகத்தில் 10ஆம் இடத்திலோ அல்லது சந்திரா லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலோ சூரியன் இருந்தால் அரசாங்கத்திலோ அல்லது தந்தை வழியின் மூலமாகவோ, சந்திரன் இருந்தால் தாய் வழி உறவினரோ, செவ்வாய் இருந்தால் பகைவரிடம் இருந்து கவர்ந்த சொத்தின் மூலமாகவோ, புதன் இருந்தால் மாமன் வழி உதவியாலோ அல்லது நண்பர்கள் உதவியாலோ, குரு இருந்தால் உடன் பிறந்த சகோதரர்களின் உதவியால், சுக்கிரன் இருந்தால் மனைவி வழி மூலமாக அல்லது நேசத்திற்குரிய ஸ்திரீ ஒருவரின் உதவியாலோ, சனி இருந்தால் கீழ்மக்களின் உதவியினாலோ தான் அந்த ஜாதகர் ஜீவன வழி அமையும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஜீவனகாரகத்துவத்தை பற்றி இதோ விளக்கமாக சொல்லுகின்றேன். சூரியன் அரசாங்கத்தில் மேலதிகாரம், மருத்துவத்துறை, விலை உயர்ந்த நகை, வியாபாரம், கம்பள நெசவு, ஆடை தயாரிப்பு, விற்பனை செய்தல், மருத்துவ படிப்பு, உலோகம், நெசவுத்துறை படிப்பு இவைகளை இது சம்பந்தமாக தெரிந்து வைத்திருப்பார்கள். சந்திரன் விவசாயம், நீரில் உண்டாகும் பொருள்களை விற்பனை செய்தல், பெண்கள் உதவியால் தொழில் முறைகளை ஏற்படுத்தி கொள்ளுதல், விவசாயத்துறை, படிப்பு, தையல், ஆடை நெய்தல் போன்ற வகையான படிப்புகளை படித்திருப்பார்கள். செவ்வாய் இரும்பு, நெருப்பு தொடர்புள்ள உலோக இயந்திரம், ஆயுத கருவிகள் தயாரித்தல் அல்லது விற்பனை செய்தல், வாகனங்களை வாங்கி விற்றல் அல்லது வாடகைக்கு விடுதல், உடற்பயிற்சியின் மூலம் சம்பாத்தியம், வீரதீர சாகசத்தில் துணிந்து ஈடுபடுதல், இராணுவத்துறை, படிப்பு, பொறியியல், வாகனத்துறை இது சம்பந்தமான படிப்புகளை படிப்பார்கள். புதன் எழுத்தாளர், கணக்கர், கவிஞர், பத்திரிகை துறை படிப்பு, வட்டிக்கடை, வங்கியில் உத்தியோகம், பல பொருள் சில்லறை வியாபாரம், கணக்கியல் படிப்பு, பத்திரிகை நிருபர், சுற்றுலாத்துறை படிப்பு, வழக்கறிஞர் படிப்பு, தொழிற்கல்வி படிப்பு இவைகள் சம்பந்தமாக படிப்பார்கள். இது மட்டுமல்லாமல் வழக்கறிஞர், சட்டம் ஒழுங்கு தொடர்புடைய தொழில், விலையுயர்ந்த ஆடை தயாரித்தல், ஜவுளி வியாபாரம், யோகாசனம் பயின்று கொண்டு அதை போதித்தல், கராத்தே, ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம் போன்ற கலைகள் மூலம் பயிற்சி கொடுத்தல், ஜோதிட பயிற்றுவித்தல், சம்பாதித்தல், சட்டத்திற்கு புறம்பாக தொழில் செய்து சம்பாதித்தல், கதை, நாடகம், கவிதை எழுதி சம்பாதித்தல், அரசியலில் பேரம் பேசி சம்பாதிப்பது, கதாகாலட்சேபம் செய்து சம்பாதித்தல், ஓவிய சிற்பம், அச்சுத்தொழில், தட்டச்சு, பயிற்சி கூடம், பள்ளிக்கூடம் நடத்துதல், விளம்பர ஸ்தாபனம் ஆகியவை அனைத்தும் புதனின் காரகத்துவமே. குரு அறக்கட்டளை நிறுவனத்தில் தொழில், கோவில்களில் பூஜை புனஸ்காரங்கள் செய்வது, கல்வி ஸ்தாபனங்களில் குருவாக பணிபுரிதல், நிதி திரட்டி பொதுமக்களுக்கு சேவை செய்தல்,
கோவில் நிர்வாக அலுவலர் படிப்பு, வேதங்களைச் சார்ந்த படிப்பும், நவரத்ன வியாபாரம், விலையுயர்ந்த நகைகள் செய்தல், விற்றல், வைரம் ஏற்றுமதி இறக்குமதி, பால் வியாபாரம் மற்றும் அதன் தொடர்புள்ள தொழில், காகிதம், பருத்தி, நீர் சம்பந்தப்பட்ட வியாபாரம். சனி அடிமைத் தொழில், தகுதிக்கு தாழ்ந்த மனிதரிடம் எடுபிடியாளாகவும் கட்டளைக்கு அடிபணிந்து சேவை செய்தல், இரும்பு சுரங்கம் சம்பந்தப்பட்ட படிப்பு, நேர்முக உதவியாளர் படிப்பு இவைகளை படிப்பார்கள். ராகு பஞ்சு, கண்ணாடி, மந்திரம் ஜெபித்தல், விஷ வைத்தியம், சாட்சி கூறுதல், பின்னல் வேலை, மெக்கானிசம், ஈனத் தொழில், ரேடியோ, கடிகாரம் பழுது நீக்குதல், மருத்துவ தொழில், டெலிஃபோன் தொடர்புடைய கூரை வேய்தல், இது சம்பந்தமான தொழில்களை புரிவார்கள். கேது பாவத் தொழிலில் ஈடுபடுதல், பழைய இரும்பு வாங்கல், விற்றல், குலைக்கு கருவிகள் செய்தல், கான்ட்ராக்ட் தொழில் இவைகளையெல்லாம் செய்வார்கள். சீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அரசாங்க உத்தியோகத்தில் மிக உயர்ந்த பதவி, தந்தை வழி மூலம் தொழில் மேன்மை அடைதல். 10ஆம் இடத்தில் சூரியன், புதன், குரு, செவ்வாய், சுக்கிரன் ஆட்சி அல்லது சனி, ராகு இவர்களில் யாரேனும் ஒருவர் நின்று இவர்களில் சாரங்கள் பெற்றிருக்குமாயின், அவர்களால் பார்க்கப்படுமாயின், விசேஷ கல்வியும் புது ஆராய்ச்சியும் செய்து அரசினரால் பாராட்டு பெறக்கூடியவராக விளங்குவார்கள். 10ஆம் இடத்தில் குரு, சுக்கிரன், புதன் சேர நின்றிருந்தால் கல்வியும் சங்கீதமும் வாகனமும் வியாபாரமும் செய்து பொருள் சம்பாத்தியம் ஏற்படும். 10ஆம் இடத்தில் குரு, செவ்வாய், புதன் சேர்ந்திருக்க நீதித்துறையில் தலைமை ஸ்தானம், விவாத திறமையால் சிறந்து விளங்குவர். செவ்வாய் வலுவாக இருந்து சூரியன், சந்திரன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் ஏதேனும் ஒன்று செவ்வாயை பார்க்கப்படுமானால் மருத்துவ சம்பந்தப்பட்ட துறையில் ஜீவனம் ஏற்படும். 9, 10ஆம் இடங்களில் குரு அல்லது சூரியன் அல்லது சந்திரன் யாரேனும் ஒருவர் இருந்து சனி கேந்திரத்தில் நின்று 9, 10ஆம் இடத்தை சனி பார்த்தால் ஆலயப்பணி, அறநிலையத்துறையில் பணி அமையும். 10ஆம் பாவாதிபதி 10ஆம் பாவத்தில் இருந்தால் சவிக்கியமும் நல்ல அந்தஸ்தும் கௌரவமும் பெரிய அதிகாரியுடைய தயவும் உதவியும் கிடைக்கும். நமது 10ஆம் இடத்தின் நவாம்சபதியின் திசையில் 10ஆம் இடத்து அதிபதியின் புத்தியில் ஒரு ஜாதகருக்கு உத்தியோகம் அல்லது தொழில் மேன்மை பெறும். இதேபோன்று 10ஆம் அதிபதி திசையில் 10ஆம் அதிபதி நிற்கின்ற ராசியின் அதிபனுடைய புத்தியில் உத்தியோகம் அல்லது தொழில் விருத்தியாகும். 10வது பாவத்திற்கு உடையவர்கள் எந்தெந்த ஸ்தானங்களில் நின்றால் என்ன பலன்கள் உண்டாகும் என்பதை தெளிவாக விளக்குகின்றேன். லக்னத்திற்கு 10வது வீட்டுக்குடைய கிரகம் லக்னத்திலேயே இருந்தால் சொத்துக்கள், செல்வம், அதிகாரம், செல்வாக்கு, சுக சௌரியங்கள், கல்வி, ஞானம், தான தர்மம், தெய்வீக வழிபாடு, அரசாங்கத்தில் உயர் பதவி, கௌரவம், பந்து மித்திர நண்பர்கள், அறிவாளிகள் முதலானவர்கள் இவர்களுடன் நட்புடன் இருப்பார்கள். லக்னத்துக்கு 10வது வீட்டுக்குடைய கிரகம் லக்னத்துக்கு 2இல் இருந்தால் நல்ல தேசசுடன், அழகுகளுடனும் அழகாகவும், வாக்குவன்மை, திறம்பட பேசும் சக்தி, தைரியம், தனவானாகவும் செல்வந்தனாகவும் செல்வாக்குடன் நாகரிக குணங்களுடனும் பிரபல சிநேகங்களுடன் இருப்பார்கள். சொத்துக்கள், வண்டி, வாகனங்கள் இவர்களுக்கு அமைந்திருக்கும். லக்னத்துக்கு 10வது வீட்டுக்குடைய கிரகம் லக்னத்திற்கு 3இல் இருந்தால் சகோதரர்கள் இருந்தாலும் புகழுடன் இருக்க மாட்டார்கள். சகோதர தோஷம் உண்டு. லக்னத்திற்கு 10வது வீட்டுக்குடைய கிரகம் லக்னத்திற்கு 4இல் இருந்தால் பெரிதான மதிப்புள்ள வீடு, நிலபுலன்கள், அழகான குடும்பம், வண்டி, வாகனங்கள், பணி ஆட்கள், செல்வம், செல்வாக்கு, பால் பாக்கியம்,
தாய் வழி ஆதரவு முதலியன உண்டாகும். 4வது வீட்டில் லாபாதிபதியான 11வது வீட்டுக்குடையவனும் 10வது வீட்டுக்குடையவனும் சேர்ந்து இருந்தால் பூமியிலிருந்து பொன் சுரங்கம் போன்று புதையல் முதலியவற்றை பெறுவார்கள். லக்னத்துக்கு 10வது வீட்டுக்குடைய கிரகம் லக்னத்துக்கு 5இல் இருந்தால் புத்திர விருத்தியும் பிரபல சந்தோஷமும் செல்வாக்குடனும் கூடின குடும்பத்துடன் பெரிய மனிதர் நட்பையும் பெற்று கௌரவமான வாழ்க்கையுடன் விளங்குவார்கள். அரசாங்கத்தில் உயர் பதவிகளுடனும் தெய்வீக வழிபாடுகளின் சாஸ்திரங்களை கற்றறிந்து பிரபல யோகங்களுடன் விளங்குவார்கள். லக்னத்துக்கு 10வது வீட்டுக்குடையவர் லக்னத்துக்கு 6வது வீட்டில் இருந்தால் தந்திர புத்தியுடையவராகவும் பிறர் பொருளை அபகரிக்கும் குணம் கொண்டவராகவும் திடதிரேக தேசஸ் அந்தஸ்து இவை இல்லாதவராகவும் இருப்பார். லக்னத்துக்கு 10வது வீட்டிற்குடைய கிரகம் லக்னத்திற்கு 7வது வீட்டில் தனித்திருந்தால் யாரும் பார்க்காமல் இருந்தால் களத்திர தோஷம் ஏற்படும். மனைவி ஒற்றுமையுடன் இருக்க மாட்டார்கள். கணவனின் பேச்சுக்கு மீறியும் தகாத வழிகளில் கேவலமாகவும் இருப்பார்கள். களத்திரங்கள் 2-3 களத்திரங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டாகலாம். இவர்களை குருவோ சுபகிரகங்கள் மற்ற கிரகங்கள் சேர்க்கைகள் இவர்களுடன் இருக்க பெற்றவர்களுக்கு இந்த மாதிரி அமையாமல் நல்ல விதமாக அமையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்துவார். அதை கிரகங்கள் பார்க்கின்றவர்களையும் 7ஆம் இடத்தில் உள்ள கிரகத்தை தனித்து ஆட்சி பெற்ற கிரகத்தை பார்க்கும் கிரகங்களையும் கூடி இருப்பவர்களையும் சேர்த்து வைத்து பார்த்து இதற்கு சரியான பதில் சொல்ல வேண்டும். லக்னத்திற்கு 10வது வீட்டுக்குரிய கிரகம் லக்னத்திற்கு 8இல் இருந்தால் நீண்ட ஆயுளுடன் இருப்பார்கள். புத்திரதோஷம் ஏற்படும். மனைவியுடன் திருப்தியான சந்தோஷங்கள் ஈடுபட முடியாது. சுவிகாரம் தத்து அபிமானம் போன்ற பிள்ளைகள் இவர்களுக்கு வருவார்கள். லக்னத்துக்கு 10வது வீட்டுக்குடைய கிரகம் லக்னத்திற்கு 9இல் அமர்ந்திருந்தால் தகப்பனாரின் சொத்துக்கள் விரயமாகும். புத்திர விருத்தி இருக்காது. சிரம வாழ்க்கைகளை அனுபவிக்கும்படி இருக்கும். தெய்வீக வழிபாடுகள் நிறைந்து விளங்குவார்கள். அரசாங்க ஆதரவையும் பெரிய மனிதர்களின் நன்மதிப்பையும் பெறுவார்கள். தான தர்மங்களிலும் சத்திய வழிகளிலும் நடப்பார்கள். பிற்கால வாழ்க்கை சிறப்புடன் அமையும். லக்னத்திற்கு 10வது வீட்டுக்குடையவன் லக்னத்துக்கு 10இல் ஆட்சி பெற்றிருந்தால் உலக விஷயங்கள் அனைத்தையும் அறிந்தவராக இருப்பார். பெரிய மனிதர்களின் ஆதரவு இருக்கும். உறவினர்களின் ஆதரவும் இருக்கும். ஜீவன பலம் பெரிதானதாக அமையாது, சமபலமாக அமையும். தெய்வீக வழிபாடுகளில் பற்றுதல் இருக்கும். தான தர்மம் புண்ணிய காரியங்களில் செய்து கீர்த்தி பெறுவார். லக்னத்திற்கு 10வது வீட்டுக்குடைய கிரகம் லக்னத்துக்கு 11வது வீட்டில் அமர்ந்திருந்தால் செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் பிரமாதமான லாபத்தை பெறுவார்கள். ஆனால் மூத்த சகோதர சகோதரிகள் சிரம பலனை அனுபவிப்பார்கள். மாரகமும் ஏற்படலாம். லக்னத்துக்கு 10வது வீட்டுக்குடைய கிரகம் லக்னத்துக்கு 12வது வீட்டில் இருந்தால் அனாவசியமான செலவுகளும் பொருள் நஷ்டமும் கஷ்டமும் ஏற்படும். போஷண சுகமும் சயன சுகமும் இருக்கும். புத்திரர்களால் கஷ்டங்களும் நஷ்டங்களும் உண்டு. சொத்துக்கள் அழியும். இது போக ஸ்தான பலத்தை பற்றி, அதாவது ஜீவனத்தை நிர்ணயம் செய்யும் விதிமுறைகள், ஜீவனத்தை நிர்ணயிப்பதில் சூரியன் பங்கு மிக முக்கியமானதாகும். 10ஆம் பாவகத்தின் மத்திய பகுதியில், அதாவது இப்போ ஒரு 10வது பாவம் மேஷ ராசியாக வருவதாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் உள்ள 9 பாதங்கள், அதாவது அஸ்வினி 4 பாதம், பரணி 4 பாதம், கார்த்திகை 1 பாதம். இப்போது இதில் 4, 5, 6 பாதங்கள் எதுவாக வருதுன்னா, இதில் அஸ்வினி 4ஆம் பாதம்ங்கிறது அஸ்வினி, 5, 6ங்கிறது பரணியில் உள்ளது. அப்போ இந்த நட்சத்திர பாதங்களுடைய அடிப்படையை வச்சு கொண்டு, அதாவது 9 நட்சத்திர பாதங்களில் 4, 5, 6 பாதங்களில் சஞ்சரிக்கும் கிரகம் என்னவோ அதற்குண்டான விதிமுறைகளை சொல்ல வேண்டும்.
ஒரு கிரகமானது சூரியனுக்கு முன்னோ அல்லது பின்னோ 10ஆம் இடத்தில் 4, 5, 6 பாதங்களில் ஏதேனும் ஒன்றில் நின்றிருக்க அந்த கிரகமே ஜாதகரின் ஜீவன பலத்தை நிர்ணயிக்கும் கிரகம் என்று அறிய வேண்டும். ஜீவனத்தை நிர்ணயிக்கும் கிரகம் சனி பார்த்தால் ஜீவனம் மிகவும் கஷ்டத்துடன் தாமதத்துடனும் கிடைக்கும். ஜீவனகாரகனை செவ்வாய் சனி இருவரும் பார்த்தால் ஜாதகருக்கு தொழில் விஷயத்தில் அநேக எதிரிகள் இருந்து கொண்டு கெடுத்துவிடவும் கவிழ்க்கவும் செய்வார்கள். இந்த கிரக அமைப்புகளை உள்ள ஜாதகத்தில் சந்திரனை புதன் பார்த்தால் சுபபார்வை, பல எதிரிகள் இருந்தாலும் அதனால் கெடுதி ஏற்படாது. எந்த பணியும் சுலபமாக அமைந்து விடுவதில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் மிகவும் முயற்சியுடனும் கவனமுடனும் இதை தெரிந்து கொண்டு தாங்கள் துல்லியமாக பலன் கூற வேண்டுமென்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். தங்கள் அன்புள்ள சக்தி சோமையா. நன்றி, வணக்கம்.